உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் நிர்வாக சீர்கேடு 10 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு போதிய பணியாளர்கள் இன்றி தவித்து வரும் சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாகம். காஞ்சிபுரம் மாவட்டம் 18 வார்டுகளை உள்ளடக்கியுள்ள உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் 70,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். குடிநீர் தேவைக்காக வெங்கச்சேரி செய்யாற்றில் 4 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நிலத்தின் கீழ் குழாய் பதித்து உத்திரமேரூரில் உள்ள 7 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் தண்ணீர் ஏற்றி குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. உத்திரமேரூர் ஏரி, தாமரை குளக்கரை போன்ற இடங்களில் குடிநீர் விநியோகிக்க திறந்தவெளி கிணறுகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளன. பேரூராட்சி பகுதிகளில் சுழற்சி முறையில் குடிநீர் விநியோகத்திற்கான முறையான திட்டங்கள், கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படவில்லை. பல ஆண்டுகளாக இதே நிலை நிலவி வருகிறது. இதுகுறித்து பேரூராட்சி அலுவலர்கள் சிலர் கூறுகையில், பேரூராட்சி அலுவலகத்தில் குடிநீர் பிட்டர், குடிநீர் பராமரிப்பு உள்ளிட்ட பழுது நீக்கும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் சுழற்சி முறையில் குடிநீர் விநியோகிக்க முடியவில்லை எனவும், காலி பணி இடங்களை நிரப்பிடக் கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கூறியும் பேரூராட்சிகள் இயக்குநர் கண்டுகொள்ளவில்லை எனவும் கூறுகின்றனர். எனவே உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்வது குறித்து மாவட்ட ஆட்சியர், பேரூராட்சி இயக்குநரகம் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் துரித நடவடிக்கை எடுத்து பேரூராட்சி பகுதிகளில் சுழற்சி முறையில் குடிநீர் விநியோகித்திட வேண்டும் என்று உத்திரமேரூர் பேரூராட்சி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூர் பேரூராட்சியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பணிவான வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்திரமேரூர் பேரூராட்சி 18 வார்டுகளை கொண்ட ஒரு பேரூராட்சி. இந்த 18 வார்டுகளுக்கும் குடிநீர் பிரச்சனையை போக்குறதுக்காக வெங்கச்சேரி ஆற்றிலிருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுத்துக்கொண்டு ரொம்ப நாளாக இருக்கிறோம். ஆனால் இந்த மழை காலத்தில் கடவுள் புண்ணியத்தில் இப்போ நமக்கு தண்ணி பஞ்சம் ரொம்ப நீங்கி இருக்குது. அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியே இந்த நிர்வாகத்தால், பேரூராட்சி நிர்வாகத்தால் கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை அந்த வழித்தடங்களில் தண்ணி டேமேஜ் ஆகி வெளியே ஓட்டையாகி போயின்னு இருக்குது. அந்த போகிற தண்ணியை இவங்களால சரியாக தடுக்க முடியல, அதை நிறுத்த முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான ஆட்கள் அங்கே இல்லை. போதுமான அளவுக்கு பேரூராட்சி நிர்வாகத்தில் ஆட்கள் பற்றாக்குறையினால மக்கள் குடிக்கிற தண்ணியில் அடுக்கு தண்ணிலாம் கலந்து கூட அவர்கள் குடிப்பதற்கு சுகாதாரக்கேடை உருவாக்குற நிலை இங்கே இருக்குது. இது சம்மந்தமாக இந்த பேரூராட்சியில் இருக்கிற மக்கள்லாம் போய் ஈஓ கிட்ட கேட்டால், தண்ணி எங்கே போகுது, எங்கே லீக் ஆகுது, சொல்லுங்களேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தண்ணி எங்கே லீக் ஆகுதுன்ற கூட தெரியாத அளவிற்கு ஒரு பேரூராட்சி செயலாளர் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதனால் இந்த மக்களுடைய தேவை மிகவும் பூர்த்தி அடையாமல் இருக்குது. இதுக்கு ஒரே காரணம், நிர்வாகத்தில் சரியான ஆட்கள் இல்லை, வேலை தெரிஞ்ச ஆட்கள் இல்லை. வேலை தெரிஞ்ச ஆட்களும் சரியாக வேலை வாங்கிறதுக்கு உண்டான நிர்வாக அமைப்பு அங்கே சரியாக இல்லை. அதனால் இந்த குடிநீர் பிரச்சனை, மக்களுக்கு தேவை என்ன, குடிநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை, குப்பை வார பிரச்சனை, இந்த 3 பிரச்சனையை பேரூராட்சியில் தீர்த்தாலுமே மக்களுக்கு போதுமான சுகாதாரத்தை கொண்டு சேர்க்க முடியும், குடிநீர் பஞ்சத்தை போக்க முடியும். அதை கூட சரியாக செய்ய முடியாத உத்திரமேரூர் பேரூராட்சி நிர்வாகம் இங்கே தள்ளாடி கொண்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்கி அந்த ஆள் பற்றாக்குறையை அதை நியமித்து இந்த மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.